சார் ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் பேப்பர். சரிப்பா. அப்புறம் தம்பி குமார் சார், உனக்கு அந்த ஜெனிஃபர் பொண்ணு மேல கொஞ்சம் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வயசுல மத்தவங்க எல்லாரும் தப்பு சொல்ற விஷயம் உனக்கு மட்டும் கரெக்ட்னு தோணலாம். அதுவும் தப்பு இல்ல, ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இது தப்புன்னு தோணலனா அதுக்கப்புறம் அதுக்காக சண்டை போடு. ஓகே சார். இப்ப நல்லா படிங்க. நீ பாரு நல்லா படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்க. தேங்க்யூ சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நல்லா எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. எனக்கு உங்க எல்லாரும் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைச்ச மார்க் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதோட வாழ்க்கை முடிய போறது இல்ல. நம்ம நினைக்கிறதான் வாழ்க்கை, நம்ம கையில தான் வாழ்க்கை. சரியா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். I am going to miss my school life and school friends. இல்ல அது 12th ரொம்ப ரொம்ப சீக்கிரமா போய் முடிஞ்ச மாதிரி இருக்கு. மச்சான் நாளைக்கு ஃபேர்வெல் மச்சான். நம்ம ஸ்கூல் பண்ணதுலயே ஒரு நல்ல காரியம்னா இது ஒண்ணுதான்டா. நம்மளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சு பை பை சொல்லி ஸ்கூல்ல விட்டு அனுப்புறது. ஸ்கூல் ட்ரிப்பு கூட்டு போகாம நம்மள ஃபேர்வெல் வச்சு ஏமாத்துறாங்க. நீயும் சந்தோஷமா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நீ ஃபேர்வெல் வரதானே? நீ ஏன் வரலனாலும் நாளைக்கு ஃபேர்வெல் நான் இருப்பேன். அது ஏன் அப்படி? என்ன விஷயம்ன்றத நாளைக்கு சொல்றேன். ஓகே. செம்ம ஹாப்பியா இருக்க. நாளைக்கு ஃபேர்வெல். முன்னாடி சந்தோஷமா சொல்ற ஃபேர்வெல்ல ஸ்கூல் முடிய போதுன்னு எனக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் லைட்டா சோகமா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாரையும் நம்ம சாரியில பார்க்க போறோம்ல, அதை நினைச்சு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்குன்னு வச்சுக்கலாமே. கன்ஃபார்மா நம்ம சாரி கட்டு வர போறோமா? என்னால முடியவே முடியாது. அதெல்லாம் தெரியாது. கன்ஃபார்மா 2 பேரும் நாளைக்கு சாரியில தான் வரும். சரி பாக்குறேன்.